டியர் பேரண்ட்ஸ், ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் வித் இஎம்ஐ ஆப்ஷனில் நம்ம எப்படி ஃபீஸ் பே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிஷிஷ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் டாப் கார்னரில் ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபீஸ் பேமெண்ட் வித் இஎம்ஐ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் ஸ்டூடெண்ட்டுடைய அட்மிஷன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ராசஸ்டு டு பே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பேரண்ட்ஸுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் டைப் பண்ணதுக்கு அப்புறமா சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வந்திருக்கும், அந்த நம்பரை அடுத்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் டோட்டல் ஃபீஸ் டியூ அப்படிங்கிற ஆப்ஷனில் உங்கள் ஃபீஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. கரண்ட் ஃபீஸ் டியூ அப்படிங்கிற ஆப்ஷன்லேயும் உங்கள் ஃபீஸ் பேமெண்ட்டை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு ப்ராசஸில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த பேமெண்ட் ஃபீஸ் ஓகேவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் பேஜ் க்ரியேட் ஆகும். அதில் உங்களோட பேசிக் டீட்டெயில் கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ப்ராசஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அகைன் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பேரண்ட்ஸினுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபில் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த், மெரிட்டல் ஸ்டேட்டஸ், ஜெண்டர், பேன் நம்பர், இமெயில் அட்ரஸ், இந்த மாதிரி உங்களோட பேசிக் டீட்டெயில் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ராசஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பேரண்ட்ஸோடைய அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் டைப் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். என்ன ஜாப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அகைன் நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். அதுலேயும் பேரண்ட்ஸோடைய ஜாப் டீட்டெயிலை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது 4th பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்டூடெண்ட்டுடைய பேசிக் டீட்டெயிலை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட்ஸ் டைப், கிளாஸ், ஸ்டூடெண்ட் ஐடி எல்லாமே டைப் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணி முடிச்சுட்டு ப்ராசஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் பிளான், நீங்கள் என்ட்ரி பண்ண டீட்டெயில் எல்லாமே உங்கள் முன்னாடி விசிபிள் ஆகும். அது எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ராசஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ அதில் கண்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். கண்டினியூ நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ பேரண்ட்ஸ்.